வேளையிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் என்னுடைய உள்ளத்தில் எழும்பின ஒரு காரியம் வேதாகமத்திலே எந்த வசனத்தில் காணப்படுகிறது அப்படின்னா, எரேமியா 12:5 அந்த ஒரு வசனத்தை இப்பொழுது நான் வாசிக்க போகிறேன். அதிலிருந்து அருமையான ஒரு புதிய தகவலை கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வேளையில் உங்களுடன் பேசுவாராக. நீ காலாட்களோடு ஓடும்போதே உன்னை இளைக்க பண்ணினார்களானால் குதிரைகளோடு எப்படி சேர்ந்து ஓடுவாய்? சமாதானமுள்ள தேசத்திலேயே நீ அடைக்கலம் தேடினால் யோர்தான் பிரவாகித்து வரும்போது நீ என்ன செய்வாய்? ஒரு அருமையான வேதவசனம். இப்போ காலாட்களோடு தான் ஓடிட்டு இருக்கிற, சும்மா சாதாரண காரியங்களை தான் நீ எதிர்கொண்டு இருக்கிற. இதிலேயே ஏகப்பட்ட சோர்வுகளுக்குள்ளாய் நீ தள்ளப்படுகிறாய். சோர்ந்து போய் நொந்து போய் மூளையில போய் படுத்துட்டு இருக்கிற. சாதாரண ஒரு விஷயம், இதை ஹேண்டில் பண்ண கையாளவே உன்னால தெரியல, இதுக்கே சோர்ந்து போகிற. அப்படி இருக்கும்போது குதிரைகளோடு ஓடக்கூடிய ஒரு காலகட்டம் வாழ்க்கையில் வரதானே போகுது. தவிர்க்க முடியுமா உன்னால? அந்த காலகட்டத்தில் நீ எப்படி ஓட போற? குதிரைகளோடு எப்படி ஓட போற? அருமையான ஒரு கேள்வி இல்ல? ஆமா, நம்ம வாழ்க்கையில சந்திக்கிற ஏராளமான பிரச்சனைகளை எல்லாம் இந்த வசனத்துக்குள் பொருத்தி நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டியது அவசியம். எத்தனை சும்மா சாதாரணமான காரியத்துக்கெல்லாம் சோர்ந்து போய் மனம் மடிவாகி மூளையில போய் படுத்துட்டு இருக்கிறோம். அப்படி நீங்க படுத்துக்கொண்டு முடங்கி கொண்டு சோர்ந்து போய் காணப்படுவது என்று சொன்னால் உங்களை பார்த்துதான் இந்த கேள்வி இந்த நேரத்திலே உங்களை நோக்கி வருகிறது. குதிரைகளோடு சேர்ந்து ஓடக்கூடிய ஒரு காலகட்டம் வருகிறதேப்பா, அப்போ நீ எப்படிப்பா ஓட போற? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அடுத்த வார்த்தை, சமாதானம் உள்ள தேசத்திலேயே எல்லாம் நல்லா இருக்குது, எங்க போத்தாலும் திருமண பக்கமெல்லாம் சமாதானம், மாறுதல், சந்தோஷம் பயங்கரமா இருக்குது. இந்த இடத்திலேயே நீ சாட்டிஸ்ஃபை ஆக முடியாம இதை விட இன்னொரு பெட்டரான இடம் இருந்தா பரவாயில்லையே, இன்னொரு இடத்துக்கு போய் அடைக்கலம் நான் புகுந்துடுறேன் அப்படி நீ ட்ரை பண்றல்ல, அதுதான் இந்த வசனம் சொல்லுது. சமாதானம் உள்ள தேசத்திலேயே நீ அடைக்கலம் தேடிட்டு இருக்கிற. யோர்தான் பிரவாகித்து வரும்போது, கரை புரண்டு ஓடுகிற யோர்தான் நதியை போன்ற ஆற்று வெள்ளம் உன் வாழ்க்கையில கடந்து வரும்போது நீ என்ன செய்ய போற அப்படின்னு இந்த வசனம் உங்களை பார்த்து இந்த கேள்வியை இந்த நேரத்தில் கேட்கிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சாதாரணமா இந்த வார்த்தையை எடுத்துட்டு போயிடாதீங்க. நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ சாதாரணமான பிரச்சனைகள், மிகவும் எளிமையான தீர்வுகளை நாம் கண்டுகொள்ளலாம். அந்த பிரச்சனைகள் எல்லாம் அதுக்கெல்லாம் பயந்து நடுங்கி சோர்ந்து போய் கிடக்கிறோம். எப்படி நான் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண போறேன்? ஐயோ, அது அப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, அப்பப்பா ஏகப்பட்ட குழப்பத்தை மண்டையில போட்டு குழப்பி கொண்டு இருக்கிறோம் இல்லையா? இதுக்கே இப்படின்னா குதிரைகளோடு சேர்ந்து எப்படிப்பா ஓட போற? யோர்தான் பிரவாகித்து வரும்போது என்னப்பா செய்ய போற அப்படின்னு இந்த வசனம் நம்மளை பார்த்து கேட்கிறது. ஸோ இந்த வசனத்தில் இந்த கடைசி பகுதி இருக்குது இல்லையா, என்னது? யோர்தான் பிரவாகித்து வரும்போது நீ என்ன செய்வாய் அப்படின்னு இருக்கு இல்லையா? அந்த வசனத்தை, அந்த வார்த்தையை கொஞ்சம் மாற்றி போயிட்டு யோர்தான் பிரவாகித்து வரும்போது நீ என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற சில காரியத்தை உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கேளுங்க. ஏதோ ஒரு விதத்தில் ஆவியானவர் சில தகவல்களை உங்கள் இருதயத்தில் இந்த நாளில் குறிப்பிடத்தக்க விதத்தில் போட்டு உங்களை பலப்படுத்த காத்து கொண்டு இருக்கிறார். ஸோ யோசுவா 3ஆம் அதிகாரம் 15வது வசனம், யோர்தான் அறுப்பு காலத்தில் கரைபுரண்டு ஓடி வருகிறது. அந்த மாதிரி கரைபுரண்டு ஓடி வருகிற சூழல்ல ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டிய தங்கள் தோளின் மேல் வைத்துக்கொண்டு இந்த யோர்தான் நதியினுடைய ஓரத்துல தங்களுடைய காலை வைக்கிறாங்க. காலை வச்ச உடனே கரைபுரண்டு ஓடி வருகிற யோர்தான் ரெண்டாக பிரிந்தது. பிரிந்து இந்த பக்கம் ஒரு குவியலாக, இந்த பக்கம் ஒரு குவியலாக குவிந்து காணப்பட்டது அப்படின்னு வேத வசனம் சொல்லுதுங்க. குவிந்து இருக்குது இல்ல, நீங்க அந்த தண்ணி அப்படியே தொட்டு தொட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ரப்பர் பந்த தொட்டு பார்க்கிற மாதிரி இருக்குல்ல. கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்க முடிகிறதா உங்களால? அப்போ
யோர்தான் பிரவாகித்து வரும்போது நீ என்ன செய்வாய் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இல்லையா? அதுக்கு என்ன மாதிரி நான் விளக்கத்தை சொல்லலாம் அப்படின்னா, கால்கள் அந்த யோர்தான் நதியின் ஓரத்துல பட்ட உடனே ரெண்டா பிரியுது. ரைட், பார்த்தா ரொம்ப சிம்பிளான மேட்டர் தானே இருக்குது. காலை வைக்கிறாங்க, ரெண்டா பிரியுது, அவ்வளவுதான் சார். ஓகே, உடன்படிக்கை பெட்டியில மகிமை இருக்குது. ரைட், அந்த உடன்படிக்கை பெட்டியோடு போய் காலை வைக்கிறாங்க, அப்ப தேவனுடைய மகிமை ரெண்டா பிரிக்கிறது. ஓகே சார், புரியுது சார், இவ்வளவு எளிமையா தானே சார் இருக்குது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ரைட், எளிமையாக தான் இருக்கிறது. ஆனால் இந்த யோசுவா 3ஆம் அதிகாரத்துல இந்த 15வது வசனத்துக்கு முந்தின வசனங்கள் எல்லாம் நீங்க வாசித்து பார்க்க வேண்டும். 1வது வசனத்திலிருந்தே வாசித்து பார்க்க வேண்டும். வாட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு பிரிப்பரேஷன், ஒரு முன்னேற்பாடு தேவைப்படுகிற ஒரு காரியம் அங்கே சொல்லப்பட்டு இருக்குது. அவர்கள் அதிகாலமே அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே வந்து விடுகிறார்கள். யோர்தான் ஓடிக்கொண்டு இருக்கிறது, ஓடிக்கொண்டு இருக்கிற அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க இல்லையா? நினைச்சா வந்த உடனே அதே அதிகாலை வேளையிலேயே நேரா போய் யோர்தான கடந்தல்லான்னு ஒரு முயற்சியில் ஈடுபட்டு இருந்தாங்கன்னா நிச்சயமா நான் சொல்லுகிறேன், தோல்வியில தான் அது போய் முடிந்திருக்கும். அப்படி கடந்திருக்க முடியாது. என்ன பண்றாங்க அப்படின்னா, யோசுவா 3ஆம் அதிகாரம் 1, 2 ஆகிய 2 வசனங்களை வாட்ச் பார்த்தீங்கன்னா அதிகாலமே வந்துடுறாங்க அந்த ஸ்பாட்டுக்கு. ஆனா வந்து 3 நாள் வரைக்கும் அங்க அமைதியா இருக்கிறாங்க, காத்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. யோசுவா 3:1. அதிகாலமே யோசுவா எழுந்திருந்த பின்பு அவனும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் சித்தீமிலிருந்து பிரயாணம் பண்ணி யோர்தான் மட்டும் வந்து அதை கடந்து போகும் முன்னே அங்கே ராத்தங்கினார்கள். நைட்டு ஹால்ட். அங்க யோர்தான கண்ணில் பார்க்கறாங்க, கரைபுரண்டு ஓடிக்கொண்டு இருக்கிறத பார்க்கறாங்க. ஆனா உடனே கடந்து போ, நோ இன்ஸ்ட்ரக்ஷன் given by ஜோசுவா. எந்த இடத்துல வந்து இறங்குறாங்களோ அந்த இடத்துல இரவு தங்குகிறார்கள். எவ்வளவு நாள் தங்குறாங்க சார்? 3 நாள் வரைக்கும் தங்கினார்கள். 2வது வசனம், 3 நாள் சென்ற பின்பு அப்படின்னு அந்த வசனம் ஆரம்பிக்குது. இப்போ 3 நாட்கள் அந்த இடத்துல தங்குறாங்க. அப்ப இது எதை காண்பிக்கிறது? ஒரு பெரிய டார்கெட்டை நோக்கி நீ செல்ற, யோர்தான் பிளக்கப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு டார்கெட் உனக்கு முன்னால் இருக்குது. அப்போ நீ என்ன பண்ணணும்? அமைதியா இரு, கொஞ்ச நேரம் அமைதியா இரு, கொஞ்சம் குவைட்டாரு. கடவுள் என்ன செய்ய போறார் கொஞ்சம் ரீசன் அவுட் பண்ணி கொண்டு காத்திரு. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடித்து பறந்து எழும்புவார்கள். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31வது வசனம் அதுதானே சொல்லுது. கழுகுகளை போல சட்டைகளை அடித்து உயரே பறந்து எழும்புவார்கள். யாரு? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள். மிகப்பெரிய டார்கெட் முன்னால் இருக்குது. யோர்தான் பிரிந்தாதான் அந்த சைடு போக முடியும், வேற வழி கிடையாது. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. ஆசாரியர்கள் இன்னும் வரல, உடன்படிக்கை பெட்டி இன்னும் வரல. இவங்க நினைச்சா உடனே போயலாம் நினைச்சு முயற்சியில் ஈடுபட்டு இருந்தாங்கன்னா ஃபெயிலியர் தான், அப்படி பாசிபிள் கிடையாது. அப்ப என்ன பண்ணணும்? ஆசாரியர்கள் அந்த ஸ்பாட்டுக்கு வர வரைக்கும் 3 நாள் அளவும் காத்து கொண்டு இருக்கிறார்கள். உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், கர்த்தருக்கு இந்த மாதிரி காலகட்டங்கள் எல்லாம் நீங்க கொஞ்சம் காத்து கொண்டு இருங்க. கர்த்தர் ஏதோ ஒன்று பண்ண போறாரு, என்ன பண்ணுவாரு அப்படின்னு கொஞ்சம் உங்க மனதில் ரீசன் அவுட் பண்ணி கொண்டு இருங்க. கொஞ்சம் குவைட்டா இருங்களேன். எவ்வளவு நாள் கடவுள் குவைட்டா இருக்க சொல்றாரோ அவ்வளவு நாள் அமைதியா இருங்களேன். நீங்க சந்திக்க போகிற காரியம் மிகப்பெரிய காரியம். அப்ப குவைட்டா இருந்தா என்ன தப்பு? அதான் இங்க நடக்குது. 3 நாள் அளவும் குவைட்டா இருக்கிறாங்க, ரா தங்கி இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், குவைட்டா இருங்க, காத்துருங்க. ஏன்னா மிகப்பெரிய டார்கெட்டை நீங்க சந்திக்க போறீங்க. ரைட், 1. 2வது விஷயம், 3வது வசனம் யோசுவா 3:3 பார்த்தீங்கன்னா ஜனங்களை நோக்கி யோசுவா சொல்றாரு, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் அதை சுமக்கிற லேவியராகிய ஆசாரியர்களையும் கண்டவுடனே, இன்னும் பார்க்கல நீங்க, உடன்படிக்கை பெட்டியை சுமக்க போகிற ஆசாரியர்களை நீங்க இன்னும் உங்க கண்கள் பார்க்கல. அந்த ஆசாரியர்களை உங்க கண்கள் கண்ட உடனே நீங்களும் உங்களிடத்தை விட்டு பிரயாணப்பட்டு அதற்கு பின் செல்லுங்கள். உங்களுக்கு முன்னால ஆசாரியர்கள் கடந்து போவாங்க, அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே போங்க. ஃபாலோ த கைட்லைன்ஸ்.
ஏன்னா மிகப்பெரிய டார்கெட். நீங்க போய் ஒன்றும் முடிக்க போறதில்லை. உங்களுக்கு முன்பாக ஆசாரியர்கள் தேவ மகிமையை சுமந்து கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. அவர்களை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அவர்கள் போகிறத நீங்க பார்த்துட்டீங்கன்னா உடனே அந்த நேரத்தில் நீங்க தங்கி இருக்கிற இடத்துல இருந்து 3 நாள் தங்கி இருக்கீங்களா ஒரு இடத்துல, அங்கிருந்து அப்புறம் நீங்க புறப்பட ஆரம்பிங்க. அவர்களுக்கு பின்னால போங்க. அது வரைக்கும் அங்கேயே இருங்க. வழி புதுசுப்பா. இந்த வழியில இதுவரைக்கும் நீ நடந்தது இல்லை, உனக்கு அனுபவம் இல்லை. இந்த வழியில மாத்திரம் நீ நடந்து வெற்றிகரமா அந்த பக்கம் போயிட்டேன்னா இது ஒரு புதிய அனுபவமா உனக்கு இருக்க போகிறது. ஆனா இப்போ அது புதிய வழி உனக்கு. ஆகையினால இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணு. காத்திருக்க சொன்னா காத்திரு. 3 நாள் வரைக்கும் காத்திருனா காத்திரு. கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணுனா ஃபாலோ பண்ணு. அப்பதான் இந்த புதிய வழியில நீ பார்த்திருக்கிற வெற்றியை உன்னால அடைய முடியும். 4வது வசனத்தை வாசி பாருங்க. இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் இந்த வழியாய் நடந்து போகவில்லை. யோசுவா சொல்றாரு பாருங்க, இதுவரைக்கும் இந்த வழியில நீ நடந்து போகவில்லைப்பா, அதனால நான் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் 3வது காரியம் என்ன அப்படின்னா, யோர்தான் கண்ணுக்கு எட்டுற தூரத்தில் வந்துருச்சு. அந்த இடத்துல யோர்தான் ஓடிட்டு இருக்குது. 3 நாள் தங்கி இருக்கிறாங்க. அந்த உடன்படிக்கை பெட்டி எடுத்துட்டு ஆசாரிகள் போகிறத பார்க்குறாங்க. அவங்களுக்கு பின்னால் அப்படியே கைட் பண்ண போயிட்டே இருக்கிறாங்க. யோர்தானுக்கு பக்கத்தில் வந்தாச்சு. 4 அடி எடுத்து அடுத்த அடி எடுத்தா யோர்தான் தான். ஆனால் அந்த இடத்துல போய் ஹால்ட் பண்ணுங்க, ஹால்ட் பண்ணுங்க அப்படின்னு யோசுவா சொல்றாரு. அந்த ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. யோசுவா 3:4 உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியரை பார்த்து, நீங்கள் யோர்தான் தண்ணீர் ஓரத்திலே சேரும்போது யோர்தானில் நில்லுங்கள் என்று நீ கட்டளையிடுவாயாக. நில்லுங்க, அங்க நில்லுங்க, உடனே கடந்துடாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நில்லுங்க. இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷன் வரப்போகிறது. கடவுள் இன்னொரு குறிப்பை உங்களோட பேச போறாரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு காரியத்தை யோசுவா சொல்றாரு. 9வது வசனத்தில் வாசி பார்த்தீங்கன்னா அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன், நீங்கள் இங்கே சேர்ந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்கள். Hear the word of God. கர்த்தர் என்ன சொல்றாருன்னு உன்னிப்பா கேளுங்க. யோர்தான் பக்கத்தில் இருக்குது, வந்துட்டீங்க, உடனே கடக்கணும்னு முயற்சி செய்யாதீங்க. இப்போ கடவுள் வேற ஏதாவது ஒன்று பேசலாம். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், பக்கத்தில் வந்துட்டீங்க, உடனே கடந்தலான்னு ஒரு முயற்சியில் ஈடுபடாதீங்க. அங்க வந்து கொஞ்சம் குவைட்டா காத்துருங்க. கர்த்தாவே நீங்க என்ன பேச போறீங்க, நீங்க பேசுங்க, நான் என் காதுல கேட்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கர்த்தர் வேற ஏதேனும் புதுமையான காரியங்களை பேசலாம் அப்படின்னு யோசுவா அந்த ஆசாரியர்களை பார்த்து சொல்றாருங்க. அப்படி காத்து இருக்கிறாங்க அவங்க. அதுக்கப்புறம் தான் 15வது வசனத்தை பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் வருது. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வரும்போது தான் கடவுள் சொல்றாரு யோசுவா மூலமா, உடன்படிக்கை பெட்டியை சுமந்து போகிற ஆசாரியனுடைய கால்கள் யோர்தான் கரைபுரண்டு ஓடுகிற யோர்தான் நதியின் ஓரத்துல பட்ட உடனே அது 2ஆ பிரியும்பா அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை இங்க தான் சொல்றாரு. இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை காதுல வாங்கிட்ட பிறகுதான் 15வது வசனத்துல இந்த ஆசாரியர்கள் அந்த யோர்தான் நதியின் ஓரத்துல காலை மிதிக்கிறாங்க. யோர்தான் 2ஆக பிரிகிறது. உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா? ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். அதிகாலமா வந்தாச்சு, 3 நாள் தங்குறாங்க. ரைட், கர்த்தருக்கு காத்திருங்கள். புதுபலன் அடையக்கூடிய காலகட்டம். 3 நாள் தங்குங்க. உங்க வாழ்க்கையில எத்தனை நாள்னு தெரியல, எத்தனை மாதங்கள்னு தெரியல, ஆனா குவைட்டனா இருங்க, தங்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு முன்னால அந்த ஆசாரியர்கள் நடந்து போறத பாருங்க, அவர்களை ஃபாலோ பண்ணுங்க. உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், கடவுள் யாரை கொண்டாது சில கைட்லைன்ஸை உங்களுக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஃபாலோ த கைட்லைன்ஸ் ப்ராப்பர்லி. ஏன்னா நீங்க சந்திக்க போகிற டார்கெட் மிகப்பெரிய டார்கெட். அப்புறம் டார்கெட் பக்கத்துல வந்தாச்சு, உடனே ஜம்ப் அடிச்சிடாதீங்க. அங்கேயும் கொஞ்சம் குவைட்டனா இருங்க. வேற ஏதாவது காரியங்களை கர்த்தர் பேசுறாரா கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அப்படி ரொம்ப நின்று நிதானமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க இயங்கிங்கன்னா நான் சொல்லுகிறேன்,
அறுவடை காலத்திலே கரை புரண்டு ஓடி வருகிற எத்தனை யோர்தான் நதியாக இருந்தாலும் உங்கள் கால்கள் அந்த யோர்தான் நதியின் ஓரத்தில் பட்டவுடனே நிச்சயமாகவே அது ரெண்டாக பிரியும். அவசரப்பட்டுடாதீங்க, அவசரப்பட்டுடாதீங்க. மிகப்பெரிய யோர்தானை நீங்க சந்திக்கிறீங்க ஐயா. கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு ப்ராசஸை கையாளுங்களே, வெற்றி நிச்சயமா காணதான் போறீங்க. பட் ஸ்டெப் பை ஸ்டெப்பா காத்திருங்க. ஃபாலோ த கைட்லைன்ஸ். டார்கெட் கிட்ட ரீச் ஆனாலும் கொஞ்சம் குவைட்டனா இருந்து இன்னும் என்ன மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷனை கடவுள் பேசுவாரு அப்படின்னு காத்திருங்க. நிச்சயமாகவே நான் சொல்லுகிறேன், நீங்க சந்திக்கிற யோர்தான் ரெண்டாக பிரிக்கப்படுவது 100% நிச்சயம். இன்னும் 2 காரியங்களை காண்பித்து விட்டு பிறகு முடிக்க விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, இதே யோசுவா புஸ்தகத்துல அடுத்த அதிகாரத்தை வாட்சி பாருங்க. 4ஆம் அதிகாரம். 4ஆம் அதிகாரத்தை வாட்ச் பார்த்தீங்கன்னா இன்னொரு காரியத்தையும் நீங்க அங்க பார்க்கலாம். என்ன காரியம் அப்படின்னா, கர்த்தர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, இந்த ஆசாரியனுடைய கால்கள் அந்த யோர்தான் நதியின் ஓரத்துல ஒரு இடத்துல பதிந்தது அல்லவா. அந்த கால்கள் பதிந்த இடத்துல இருந்து 12 கற்களை எடுத்து அந்த கரைக்கு போய் அந்த இடத்துல அந்த 12 கற்களையும் வையுங்கள் அப்படின்னு சொல்றாரு. ஏன் வைக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு பின்னால ஒரு சந்ததி எழும்பி வரும், உங்க பிள்ளைகள் எழும்பி வருவாங்க. அந்த பிள்ளைகள் உங்களை பார்த்து, என்னப்பா 12 கற்கள் இங்க இருக்குது, 1 2 3 4 10 12 இருக்குது, இந்த கற்கள் எப்பப்பா இங்க வந்தது, எதனால இங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா அவங்களுக்கு நீங்க சொல்ல வேண்டும், யோர்தான் நதி கரை புரண்டு ஓடிக்கொண்டு ஒரு நாள்ல இருந்தது, நாங்க அந்த கரையில இருந்தோம், ஆசாரியனுடைய கால்கள் அந்த நதியின் ஓரத்துல பட்ட உடனே 2ஆ பிரிஞ்சது, பிரிக்கப்பட்ட அந்த யோர்தான் நதியில வெட்டாந்திரையில் நடக்கிற மாதிரி இக்கரையிலிருந்து அக்கறைக்கு நாங்கள் கடந்து வந்தோம், கர்த்தர் எங்களை அப்படி நடத்தினாரு அப்படின்னு உங்களுக்கு பின்னால வரக்கூடிய பிள்ளைகளுக்கு நீங்க சாட்சியா சொல்லணும். எதை வச்சு சொல்லுவீங்க? இந்த 12 கற்களை இங்க வச்சிருக்கீங்கல்ல, இந்த கற்களை வச்சு இந்த மாதிரி நீங்க சாட்சி சொல்லணும். அப்படிங்கிறதுக்காக இந்த கற்களை எடுத்துக்கொண்டு போய் அங்கே வையுங்கள் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. இவ்வளவு அருமையா கர்த்தர் நடத்துறாரு பாருங்க. உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், நீங்க ஒருவேளை யோசிச்சு கொண்டு இருக்கலாம், என்ன சார் என் வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டத்தின் மத்தியில் போய் தான் இவ்வளோ பெரிய வெற்றி அடையணுமா, இது தேவையா அப்படின்னு ஒருவேளை யோசிக்கலாம். ஆனால் உங்களை என்கரேஜ் பண்ண ஒரு காரியத்தை சொல்றேன். பிற்காலத்தில் உங்களுக்கு பின்னால வரக்கூடிய சந்ததிக்கு இந்த போல ஒரு ஆளு இந்த கஷ்டத்தின் வழியாய் கடந்து போய் மிகப்பெரிய உயர்வை தன்னுடைய வாழ்க்கையில அடைந்தாருப்பா, அந்த கர்த்தர் அந்த நபருக்கு இது மாதிரி செய்தாருப்பா அப்படின்னு உங்களுக்கு பின்னால வர சந்ததி பார்க்க வேண்டும் அல்லவா, கேள்விப்பட வேண்டும் அல்லவா, கர்த்தருடைய மகிமை வல்லமை இன்னது என்று அறிந்து கொள்ள வேண்டும் அல்லவா. அதுக்காக தான் கர்த்தர் இப்படி நடத்துகிறார் உங்களை. இதுவரைக்கும் சொன்னதுக்கு ஒரு 2 வசனத்தை வாசித்து விடுகிறேன். யோசுவா 4ஆம் அதிகாரம் சொன்னேன் இல்லையா, அது சும்மா 2 வசனம். 3ஆவது வசனம் 4:3. இங்கே யோர்தானின் நடுவிலே ஆசாரியனுடைய கால்கள் நிலையாய் நின்ற இடத்திலே 12 கற்களை எடுத்து அவைகளை உங்களோடு கூட அக்கறைக்கு கொண்டு போய் நீங்கள் இன்று இரவில் தங்கும் ஸ்தானத்திலே அவைகளை வெய்யுங்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிடுங்கள் என்று கர்த்தர் சொல்றாரு. ரைட், மீதியெல்லாம் வாசிச்சு கொள்ளுங்க. 6ஆவது வசனம். நாளை இந்த கற்கள் ஏது என்று உங்கள் பிள்ளைகள் உங்களை கேட்கும் போது, உங்களுக்கு பின்னால வர சந்ததி ஏற்கனவே சொன்னது போல இந்த கற்கள்லாம் ஏன்பா இங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லணும்? 7ஆவது வசனம். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போனதினால் அவைகள் வைக்கப்பட்டு இருக்கிறது. யோர்தானை கடந்து போகிற போது யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போயிற்று. ஆகையால் இந்த கற்கள் இஸ்ரவேல் புத்திரருக்கு என்றென்றைக்கும் நினைப்பூட்டும் அடையாளம். அந்த கற்கள் நினைப்பூட்டும் அடையாளங்கள். இப்ப தெரிகிறதா ஏன் கர்த்தர் இந்த பாதையில நடத்துறாரு அப்படின்னு கேள்வி கேட்டு இருக்கீங்க. உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்களுக்கு பின்னால வரக்கூடிய சந்ததிக்கு, உங்களுக்கு பின்னால வரக்கூடிய பிள்ளைகளுக்கு நீங்க இப்ப சந்திக்கிற பிரச்சனைகளிலே நீங்கள் அடைகிற வெற்றிகளெல்லாம்
நினைப்பூட்டும் அடையாளங்கள். யோர்தான் பிரவாகித்து வரும்போது நீ என்ன செய்வாய் இல்லையா? அந்த ஒரு வசனத்துல தான் ஆரம்பிச்சேன். இவ்வளோ காரியங்களை இவ்வளோ அழகா அற்புதமா கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். கடைசி இன்னொரு காரியம், யோசுவா 5ஆம் அதிகாரத்துக்கு வந்துருங்க. அதுல முதல் வசனத்தை வாட்சி பார்த்தீங்கன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய எனிமீஸ் எல்லாம், எதிராளிகள் எல்லாம் ஆச்சரியப்படத்தக்க அளவுக்கு பயந்து நடுங்கி அவர்கள் முறிந்து போகும்படியாக கர்த்தர் இந்த காரியத்தை இந்த ஜனங்களுக்கு செஞ்சிருக்கிறாரு. இந்த ஒரு வசனத்தை வாசிக்கிட்டுமா? வாசிக்கிறேன், கேளுங்கள். யோசுவா 5:1. இஸ்ரவேல் புத்திரர் கடந்து தீரும் அளவும் கர்த்தர் யோர்தானின் தண்ணீரை அவர்களுக்கு முன்பாக வற்றி போக பண்ணினதை யோர்தானுக்கு மேல்கரையில் குடியிருந்த எமோரியரின் சகல ராஜாக்களும், இவர்களுக்கு விரோதமா செயல்படக்கூடியவங்க எமோரியரின் சகல ராஜாக்களும், சமுத்திரத்துக்கு அருகே குடியிருந்த கானானியரின் சகல ராஜாக்களும் கேட்டது முதற்கொண்டு, இதுபோல யோர்தானுடைய நதியை ரெண்டா கர்த்தர் பிரிச்சுட்டாராம்பா, அந்த இஸ்ரவேல் ஜனங்களை இக்கரையிலிருந்து அக்கறைக்கு வழி நடத்தினாரப்பா அப்படின்னு இந்த எமோரியர்கள் போல, கானானியர்கள் போல உங்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிற எதிராளிகள் கேட்கும் போது, கேட்டது முதற்கொண்டு அவர்கள் இருதயம் கரைந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக சோர்ந்து போனார்கள். உனக்கு எதிராளியாக இருந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறவர்களை சோர்வடையக்கூடிய முகாந்தரமாக கர்த்தர் இதுபோல மிகப்பெரிய அற்புதங்களை உன் வாழ்க்கையில செய்கிறாரு. ஆரம்பத்துல பார்த்தா, ஐயோ இது யோர்தான் நதிப்பா, இந்த நதியை எப்படிப்பா நான் கடந்து போக போறேன் அப்படின்னு பயந்து நடுங்குற நீ. இல்ல, கர்த்தர் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையும் கொடுக்கிறார் உனக்கு. காத்திரு, ஃபாலோ த கைட்லைன்ஸ். இந்த வழியா நீ இன்னும் இது வரைக்கும் நடந்ததில்லை, புதிய வழி, கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணாதான் அது கடக்க முடியும் இல்லையா? அப்புறம் டார்கெட் கிட்ட வந்த பிறகு கூட இன்னும் கொஞ்சம் ரீசனிங் பண்ணு, அதுக்கப்புறம் கடந்து போயிட்டேன்னா உன்னை எதிராளியாய் பார்க்கிற உன்னுடைய எதிராளிக்கு பயத்தையும் நடுக்கத்தையும் உன் மூலமா கர்த்தர் செய்கிற காரியங்கள் அவனுக்கு கொண்டு வரும். ஆகையினாலதான் அநேக நேரங்களில் அந்த கர்த்தர் இதுபோல பாதைகளின் வழியாய் நம்மை நடத்துகிறார். அப்போ யோர்தானை போல பிரச்சனைகள் உங்க வாழ்க்கையில வந்தாலும் நான் சொல்லுகிறேன், ஃபாலோ த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஃபாலோ த கைட்லைன்ஸ். கர்த்தர் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுகிறாரோ அதன்படி கரெக்டாக ஃபாலோ பண்ணினீங்கன்னா எப்பேற்பட்ட யோர்தானா இருந்தாலும் அது ரெண்டாக பிரிந்துதான் ஆக வேண்டும். யோர்தான் பிரவாகித்து வரும்போது நீ என்ன செய்வாய் அப்படின்னு அங்க கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. உங்களை பார்த்து நான் இந்த நேரத்தில் சொல்லிக் கொடுத்த காரியம், யோர்தான் பிரவாகித்து வரும்போது நீ என்ன செய்ய வேண்டும். இந்த இன்றைய தகவலை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென்.